புதுச்சேரியில் ஜே.பி. நட்டா ரோடு ஷோ பிசுபிசுத்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் ஜே.பி. நட்டா ரோடு ஷோ பிசுபிசுத்தது. புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ரோடு ஷோ நடத்தியிருந்த நிலையில் அந்த இடத்தில் மக்கள் யாரும் இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பாஜக தலைவர்களின் ரோடு ஷோவுக்கு வரவேற்பு இல்லை என்று தெரியப்படுகிறது. புதுச்சேரியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் ரோடு ஷோ கூட்டமே இல்லாமல் பிசுபிசுத்தது. ரோடு ஷோவுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இல்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகாராஜா பாண்டி. மகாராஜா பாண்டி, விவரம். நிச்சயமாக புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயமும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக வைத்திலிங்கமும் போட்டியிடுகிறார்கள். இந்த இரு வேட்பாளர்களை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் நட்டா இன்று புதுச்சேரியில் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். அதாவது அண்ணா சாலையிலிருந்து எஸ்.வி. பட்டேல் சாலை வரைக்கும் 1.5 கிலோமீட்டருக்கு இந்த ரோடு ஷோ நடைபெற்று வருகிறது. இதற்காக சரியாக மாலை 6 மணிக்கு அண்ணா சாலை பகுதியில் நகரின் மைய பகுதியான அண்ணா சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் 45 அடி சாலைக்கு பிரிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சரியாக 7 மணி அளவில் ரோட் ஷோ நடக்கும் இடத்துக்கு நட்டா வந்தார். அவர் தமிழர் பாரம்பரிய ஆடைகளான வேட்டி சட்டை துண்டு அணிந்து கொண்டு காரில் இறங்கி பிரச்சார வாகனத்தில் ஏறினார். அவருடன் முதல்வர் ரெங்கசாமி, வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் இருந்தார்கள். இந்த ரோடு ஷோ தொடங்கியிலிருந்து தற்போது வரை இந்த ரோடு ஷோவில் மக்கள் கூட்டம் இல்லை, ஆர்வம் காட்டவில்லை. இருபுறமும் குறைந்த அளவிலேயே மக்கள் கூட்டம் இருக்கிறது. போக்குவரத்தில் வாகனங்கள் அந்த ஒரு சில இருசக்கர வாகனங்கள் சென்றாலும் யாரும் அந்த ரோடு ஷோவை பார்க்கவில்லை. அவரவர்கள் வேலைகளை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பாஜகவை தவிர மற்ற கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட்டமும் இதில் பங்கேற்கவில்லை. ரோடு ஷோ நடக்கும் நிகழ்ச்சியில் பாஜக கொடி மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சியினுடைய கொடிகளும் கட்டப்படவில்லை. இருபுறமும் ஆளே இல்லாமல் குறைந்த அளவில் உள்ள பாஜக தொண்டர்களை பார்த்து நட்டா கையசித்து வருகிறார். மேலும் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் மேலும் ரோஜா பூவை நட்டா வீசி வருகிறார். கூட்டம் அதிகமாக இருக்கும். வட இந்திய மாறி ரோடு ஷோல இங்க மக்கள் எழுச்சி இருக்கும் என்ற நம்பிக்கையில் ரோடு ஷோ நடத்தப்பட்டது. ஆனால் அதற்கு தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் ரோடு ஷோ பிரித்து போனது. மக்களிடம் எதிர்பார்ப்பு இல்லை. கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படும் பகுதியில் தான் நட்டாவின் ரோடு ஷோ அரங்கேறி வருகிறது. அங்க ரோடு ஷோவிலும் அவர் ஆளே இல்லாத பகுதியில வேறு வழி இல்லாமல் என்ன செய்வது, வாகனத்தில் ஏறிவிட்டோம் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே ஆளே இல்லாத பகுதியில் கையசித்து அவர் வாக்கு சேகரித்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.